திருவள்ளுவர் திருநாளன்று மாண்புமிகு தமிழக முதல்வருடைய திருக்கரத்தால் வரலாற்று தலைவரும் எங்கள் உயர்நிகர் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரால் விருது பெறுவதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த விருது தனிப்பட்ட முறையில் எனக்கானது அல்ல. கடந்த 55 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் காமராஜருடைய வழித்தடத்தில் நான் நடந்த பயணத்தின் சார்பில், உழைப்பின் சார்பில் ஒரு காங்கிரஸ் தொண்டருக்கு கிடைத்த விருதாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள கோடான கோடி லட்சக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இந்த விருதை அர்ப்பணிக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தில், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் நாடாளுமன்ற மக்கள் உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி வழங்கியது. அந்த வாய்ப்பின் மூலம் தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்கள், இந்தியாவுக்கு நலத்திட்டங்கள் என்று பல திட்டங்களை நிறைவேற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. குறிப்பாக 1984-90 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவி அருமை தலைவர் ராஜீவ்காந்தியும் அருமை தலைவி அன்னை இந்திரா காந்தியும் எனக்கு வழங்கியது. 34 வயதில் அந்த பதவியை பெறுகிற வாய்ப்பை பெற்றவர்கள் நானும் ஒருவன். சேலம் மங்களூர் அகல ரயில் பாதை, சேலம் உருக்காலை திட்ட விரிவாக்கம், தமிழ்நாட்டின் இன்னபிற பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதிலே அது துணையாக இருந்தது. 1991-96 ஆண்டு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற போது மத்திய அமைச்சராகவும் நான் பொறுப்பேற்கிற வாய்ப்பை அருமை தலைவர் நரசிம்மராவ் அவர்கள் வழங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் சேலம் பெங்களூரு அகல் ரயில் பாதை திட்டம் முதலாக கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய தொழிலகமான நெய்வேலி 2வது சுரங்கம் 15,000 கோடிகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கிறேன். இன்னும் பல திட்டங்களை அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த போது நான் பெருமையாக நினைப்பது 27 விழுக்காடு மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றியது என்பது என்னுடைய மகிழ்ச்சியான தருணம். வாழ்க்கையில் அதுபோன்ற ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்ததற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவில் முதலாக மக்களுக்காக 27% இடஒதுக்கீடு பின்தங்கிய மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு தலைவர் நரசிம்மராவ் உதவி இருக்கிறார், காங்கிரஸ் உதவி இருக்கிறது, காங்கிரஸ் செயல்படுத்தியிருக்கிறது பெருமை எனக்கு உண்டு. அதே போல் தமிழ்நாட்டினுடைய உன்னதமான கோரிக்கைகளாக இருந்த பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதிலும் எனக்கு பங்கு இருக்கிறது. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நூல்கள் தமிழாக்கம் செய்து தமிழகத்தில் முதலாக வெளியிடப்பட்டது. தொடர்ந்து இந்திய மொழிகளிலே வெளியிடப்படுகிற வாய்ப்பை நான் கொடுத்திருக்கிறேன். இன்னும் சொன்னால், தமிழகத்தில் போதையில்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்பது லட்சியம். எல்லா விவசாயிகளை முன்னிலைப்படுத்துவது முக்கியமான லட்சியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவுடைய மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்குகிற உன்னதமான திட்டமாக இருக்கிற இடஒதுக்கீடு கொள்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற மகத்தான திட்டத்தை வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்ற தொடர்ந்து பாடுபடுவேன். தலைவர் காமராஜர் அவர்கள்தான் இந்தியாவில் முதலாக இடஒதுக்கீடு கொள்கைக்காக பண்டித நேருவிடத்திலே பேசி முதல் இந்தியாவுடைய அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர். அந்த தலைவர் வழியிலே தொடர்ந்து நடைபோடுவேன். தலைவர் காமராஜர் வழிநடப்பேன், நடந்து கொண்டே இருப்பேன். வாழ்நாளெல்லாம் காமராஜர் புகழ்பாடுவேன். தலைவர் காமராஜருக்காக எல்லாவித தியாகத்தையும் செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிற தொண்டர்களில் நானும் ஒருவன் என்பதில் மகிழ்ச்சி.